அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 158, பாடல் 156, முயற்சியிலே 8வது பாடல். எங்கண் ஒன்றுமில்லை எமரில்லை என்றொருவர் தங்கண் அழிவு தாம் செய்யற்க, எங்கானும் நன்கு திரண்டு பெரியவாம் ஆற்றவும் முன்கை நெடியார்க்கு தோள். விரக்தி உற்றவனாக வாழ்க்கையிலே எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு யாரும் நல்லவர்களோ நண்பர்களோ கிடையாது என்று நினைத்து நினைத்து தனக்குத்தானே உள்ளத்திலே புழுங்கி தன்னுடைய பெருமையை அறியாத, தன்னுடைய பலத்தை அறியாமல் இருக்கக்கூடிய காரியங்களை ஒருவன் செய்யாது இருக்க வேண்டும். முதலிலே மனிதனுக்கு தன் நம்பிக்கை வேண்டும், தன் மீது ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். எனவே தன்னுடைய பெருமையை, தனக்குள்ள பலத்தை, தனக்கு கிடைக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். எங்கே பிறந்தவர்களாக இருந்தாலும் முன்கை நீளமாக இருப்பவர்களுக்கு தோள்கள் பருத்திருக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோல நமக்குள்ள பெருமை நாமே அழிக்கக்கூடாது, அழியாமல் இருக்க வேண்டும். அப்படி தமக்கு தானே தன்னுடைய பெருமையை அழிக்காது இருப்பவர்கள் புகழ் பெறுவார்கள் என்று சொன்ன பாடல். இப்போல்லாம் டிப்ரெஷன் சொல்கிறோம்ல, எதற்கெடுத்தாலும் மனக்குறைப்பட்டு எனக்கு இல்லை, என்னது இல்லை, எனக்கு யாரும் கிடையாது, என்னால் என்ன பண்ண முடியும்லாம் நினைக்காதீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த திறமையை நாம் தான் போற்ற வேண்டும், நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எனவே ஒருவனுக்கு கை பெரிதாக இருந்தால் தோள் பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். என்றால் என்னவென்றால், முயற்சி உடையவன் நிகழ்ச்சி அடைய மாட்டான், முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் ஒரு முறை பாடலை பார்ப்போம். எங்கண் ஒன்றுமில்லை எமரில்லை என்றொருவர் தம்கண் அழிவு செய்யற்க, எங்கானும் நன்கு திரண்டு பெரியவாம் ஆற்றவும் முன்கை நெடியார்க்கு தோள். நன்றி, வணக்கம்.